திமுக அதிமுகவுக்கு விஜய் வைத்த அதிரடி செக். 16 தொகுதிகளில் நடக்கப் போகும் அந்த மாற்றமும் மற்றும் சம்பவமும். அலரும் அறிவாலயம். அனைவருக்கும் வணக்கம். தற்போதைய அரசியல் சூழலில் தமிழகத்தின் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக மற்றும் தவேக ஆகியவற்றுக்கு இடையே நடக்கும் உள்கட்சி மோதல்கள், கட்சி தகவல்கள் மற்றும் வரவிருக்கும் இடைத்தேர்தல் வியூகங்கள் குறித்து ஒரு விரிவான பார்வை நாம் பார்ப்போம். தவேக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். சபாநாயகராக தவேகவின் ஜேசிடி பிரபாகர் பொறுப்பேற்றதால் சட்டமன்றத்தில் தவேகவின் நேரடி பலம் 106 குறைந்தது. காங்கிரஸ் கட்சி மட்டுமே தவேக அமைச்சரவையில் இணைந்துள்ளது. கம்யூனிஸ்ட், விசிக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் வெளியிலிருந்து மட்டுமே ஆதரவளிக்கின்றன. ஆட்சியை கவிழ்க்க திமுக மற்றும் அதிமுக வியூகம் வகுக்கலாம் என்ற அச்சத்தில் தவேக இடைத்தேர்தல்கள் மூலம் தனி மெஜாரிட்டி, அதாவது தனி பெரும்பான்மை பெற திட்டமிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான விராலிமலை தொகுதியை சேர்ந்த சி. விஜயபாஸ்கர் எம்எல்ஏ மற்றும் கரூர் எம்எல்ஏவாக MS விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். ஏற்கனவே 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தவேகவில் இணைந்துள்ள நிலையில் தற்போது 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் உறுதியாகியுள்ளது. அதிமுகவில் ராஜினாமா செய்த அனைவரும் தவேகவில் இணையப்போவதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் சேர்ந்துவிட்டார்கள். மீதியுள்ள எம்எல்ஏக்கள் நாளை அவர்கள் விஜயின் முன்னிலையில் சேர உள்ளதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. மேலும் 4 வட மாவட்ட அதிமுக எம்எல்ஏக்களும் திமுகவில் அதிருப்தியில் இருக்கும் 4 எம்எல்ஏக்களும் தவேகவுடன் ரகசிய பேச்சு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த திட்டங்களில் பலித்தால் மொத்தம் 16 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தவேக காய் நகர்த்தி வருகிறது. இதில் தவேக தனித்து வென்றுவிட்டால் பிற கட்சிகளின் தயவின்றி 5 ஆண்டுகள் நிலையான ஆட்சியை தர முடியும் என்பது விஜயின் கணக்காகும். இதைத் தொடர்ந்து தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பூசல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. கொங்கு மண்டலத்தின் வலுவான தலைவரான SP வேலுமணி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தனது அதிருப்தியை வெளிக்காட்டி வந்துள்ளார். எதற்காகவென்றால் பதவி போட்டியால். வேலுமணி தலைமையில் 25க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் EPSக்கு எதிராக செயல்பட்டு பின்னர் மீண்டும் இணைந்தனர். ஆனால் 21 ஆண்டுகள் மாவட்ட செயலராக இருந்த வேலுமணிக்கு மீண்டும் அதே பதவி வழங்கப்படாதது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக கொடியோ EPS புகைப்படமோ இடம்பெறவில்லை என்பது உட்கட்சி பிளவை அம்பலப்படுத்தியுள்ளது. ஒருபுறம் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் தவேகவை நோக்கி தாவுகின்றனர். மறுபுறம் எஞ்சியிருக்கும் தலைவர்களுக்கு EPS மீது கடுமையான அழுத்தங்களை வைக்கின்றனர். இது அதிமுகவின் வாக்கு வங்கியை பலவீனப்படுத்தி தவேகவை முதன்மை எதிர்க்கட்சியாகவோ அல்லது மாற்று சக்தியாகவோ மாற்ற வழிவகுக்கிறது. ஆட்சி இழந்த அதிர்ச்சியில் இருக்கும் திமுக, தவேக மற்றும் அதிமுகவில் இருந்து நடக்கும் எம்எல்ஏக்கள் இடமாற்றத்தை குதிரை பேரம் என்று விமர்சித்து வருகிறது. ஆனால் திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே அதிருப்தி வெடித்துள்ளது. மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். மதிமுகவின் 2 எம்எல்ஏக்கள் திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றதால் டெக்னிக்கலாக அவர்கள் திமுக எம்எல்ஏக்களாகவே மாற்றப்பட்டுள்ளனர். மதிமுக பொதுக்குழு முடிவின்படி அந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லியும் அவர்களை தடுத்து தன்வசமே வைத்திருக்க திமுக முயல்வதாக துரை வைகோ சாடியுள்ளார்.
தேர்தலில் 6000 கோடி செலவு செய்தும் திமுக தோற்றுள்ளது. மக்கள் மாற்றத்துக்காக ஒற்றை காசு வாங்காமல் தாவேகாவுக்கு வாக்களித்துள்ளனர். அப்படி இருக்க தாவேகா குதிரை பேரம் பேசுகிறது, எங்கள் எம்எல்ஏக்களை தடுத்து வைத்துள்ளதாகவும் திமுக செய்வது என்ன பேரம், கழுதை பேரமா அல்லது யானை பேரமா என்று அவர் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். தாவேகாவின் இந்த திடீர் அரசியல் பாய்ச்சல் மற்றும் மாற்றுக் கட்சி தலைவர்களை இழுக்கும் யுத்தி குறித்து மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் ஐயநாதன் கடுமையாக விமர்சித்து முன்வைத்துள்ளனர்கள். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 88 கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாக சிபிஐ வழக்குகளும் சோதனைகளையும் எதிர்கொண்ட முன்னாள் அதிமுக அமைச்சர் சி.வி. விஜயபாஸ்கர் போன்றவர்களை கட்சிக்குள் இணைத்து கொண்டு விஜய் ஊழலை ஒழிப்பதாக கூறுவது ஆகப்பெரிய முரண்பாடு. மத்தியில் பாஜக எத்தகையோ வாஷிங் மிஷின் அரசியலை செய்து ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்களை தூய்மைப்படுத்துகிறதோ அதே போலதான் தமிழகத்தில் விஜயும் தாவேகாவில் ஆதவர்ஜினாவும் செய்கின்றனர்கள் என்று ஐயநாதன் சாடியுள்ளார். தாவேகாவில் ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதால் வெளியிலிருந்து வரும் பணபலம் அதிகார பலமும் கொண்ட தலைவர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதனால் தாவேகாவின் ஆரம்பகால உண்மையான தொண்டர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு மிக குறுகிய காலத்திலேயே தாவேகாவுக்குள் மிகப்பெரிய உட்கட்சி பூசலும் அதிகார போட்டியும் வெடிக்கும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். 2026 தமிழக அரசியல் களம் ஒரு பெரும் மாற்றத்தின் விளிம்பில் நிற்கிறது. தாவேகா ஆட்சியை பிடித்திருந்தாலும் அதன் அடித்தளம் இன்னும் நிலையாக இல்லை. வரவிருக்கும் 12 முதல் 16 தொகுதிக்கான இடைத்தேர்தலில் விஜயின் அரசியல் எதிர்காலத்தையும் அவரது ஆட்சியின் ஆயுட்காலத்தையும் தீர்மானிக்க போடுகின்றன. அதிமுகவின் உச்சக்கட்ட பிளவாகும் திமுக கூட்டணி ஏற்பட்ட விரிசல்களும் தாவேகாவுக்கு சாதகமாக அமைந்தாலும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளன பல முகங்களை உள்வாங்குவதன் மூலம் தாவேகா தனது மாற்று அரசியல் மற்றும் ஊழல் எதிர்ப்பு என்ற தார்மீக கொள்கையில் சமரசம் செய்து கொள்கிறதா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழாமல் இல்லை. இதை பற்றி உங்கள் கருத்தினை எங்கள் கருத்தடை பகுதியில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.